Wamulur Dikir Majlis. Alhamdulillah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem, amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna salata tanha anil fahsha'i wal munkar. Sadaqallahul azim. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இருலோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் பூரா உம்மத்திற்கு மீதும் எத்தி வைத்து, யா அல்லாஹ் இவருடைய போட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து, யா அல்லாஹ் இந்த சபையை சிறப்பாக்கி வைப்பாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, அல்லாஹு தாலா தனது திருமறையிலே கூறுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான அருவருப்பான செயல்களை விட்டும் அவனை தடுத்துவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். அப்போ ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் என்னக்கா தொழுகை தான். ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் மத்தியில் பிரித்து காட்டக்கூடிய ஒன்றுன்னா தொழுகை தான். இந்த தொழுகை இல்லைன்னாக்கா ஒருவன் முஸ்லீமே கிடையாது. அவன் அந்தளவுக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஒரு ஆன்மீகவாதியினுடைய அசல் ஷருத்து என்னன்னாக்கா தொழுகையில் சரியாக இருக்கணும். 5 நேர தொழுகைக்கு சரியாக இருக்கணும். ஒரு மனிதர் வந்து இரவு பூரா நின்று அல்லாஹ் அடையணும் தொழுது கேட்குறாரு, காலையில் 4 மணிக்கு அசந்து தூங்கிறாரு, தொழுக்கு வரல. இப்போ இவரை பற்றி என்ன ஆனால் அவர் வந்து நல்ல மனிதர் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருக்கு வந்து பதவி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாக்க, 5 நேரம் விடாமல் இமாம் ஜமாத்தோடு யார் தொழுகிறாங்களோ அவங்கள பார்த்து தான் கவர்மெண்ட்டுடைய அரசாங்கத்துடைய பதவி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒருவன் தான் மனிதர்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைகளை சரி செய்வான். ஒரு மனிதன் 5 நேரம் விடாமல் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய இருந்தாக்க அவனுக்கு கெட்ட பழக்கம் அவன்கிட்ட வராது, தீய பழக்கம் அவன்கிட்ட வராது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அந்த பொறுப்பு கொடுக்கலாங்கிறாங்க. முதல்ல ஒரு சஹாபி சுபு தொழுகை வரல, முதல்ல நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் கேட்டாங்க, ஏன் உன் மகன் தொழுகை வரலன்னாக்கா, இரவு பூரா 2 வணங்கிட்டே இருந்தார், காலையில் 4 மணிக்கு மேலே அப்படியே அசந்துட்டார். அப்போ சொன்னாங்களாம், இரவு நேரம் பூரா நின்று வணங்குவதை விட அவர் சுபுஹ் தொழுகைக்கு ஜமாத்துல் தொழுதால் அதை மேல் என்று சொன்னாங்களாம். அப்போ ஜமாத்துடைய தொழுகை அவர் முக்கியத்துவம் ஹதீஸில் வந்திருக்குது. யார் இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகையும் இமாம் ஜமாத் தொழுகிறாங்களோ அவர்கள் இரவு பூரம் நின்று வணங்கிய நன்மையை அவர் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. ஹதீஸ் இருக்குது, ஹதீஸ் இது. அப்போ ஏன் சொன்னாங்கன்னாக்க, ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, இஷா தொழுகையும் ஃபஜ்ரு தொழுகையும் முனாஃபிக்கின்களுக்கு அது மிகப்பெரிய பாரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். யாராவது பார்த்துருவாங்க என்பதற்காக வேண்டி தொழுகை வரலாமே தவிர யாரும் பார்க்கலாம் தொழுகை வர மாட்டாங்க. அவங்க முனாஃபிக்கின்கள் நயவஞ்சர்கள். அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது தொழுகை. இஷாவுடைய தொழுகை இமாம் ஜமாத் தொழுதால் இரவில் பாதி நேரம் என்று வணங்கிய நன்மை கொடுக்கப்படும். ஃபஜ்ர் தொழுகை இமாம் ஜமாத் தொழுதால் மீதி பாதி நேரத்துடைய ஜமாத்து, அதாவது 20 பூர்வான நன்மை கொடுக்கப்படும். அப்போ இஷாவையும் ஃபஜ்ரையும் இமாம் ஜமாத் தொழுதால்
இரவு பூரா நின்று வணங்கினால் என்ன நன்மை கொடுக்கப்படுமோ அந்த நன்மை கொடுக்கப்படுவாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய அசல் அஸ்திவாரம் நடக்க தொழுகை தான். தொழுகையில் ஒரு மனிதன் சரியில்லை அப்படின்னாக்க அவன்கிட்ட தரிக்கத்து வராதுன்னு அர்த்தம், ஆன்மீகம் வராதுன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேர் சொன்னாங்க இரவோ தொழுகிறாங்க, காலனாக்க அப்படியே உட்காந்து தூங்கிக்கிறாங்க, அப்படியே தொழுகைக்கு வரதில்லை. சுபுக்கு கேட்டால் அப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி அவங்களுக்கு சரியாக வரும்? சரியாக வராது. இல்லை என்னால் முடியலை, என்ன முடியலை? ஏன் 5 10 தொழுக முடியாதா? எல்லாமே செய்ய முடியுது, பாத்ரூம் போக முடியுது, குடிக்க போக முடியுது, இவைகள்லாம் செய்ய முடியும் பொழுது ஒதுச்சு 2 தொழில் குறைஞ்சா போகுது? இல்லை, செய்கிறதில்லை. ஒரு மனிதர் ஒரு பெண்ணை பின்தொடர்ந்தே போனார். அழகான பெண் பின்னால் போனார். அந்த மாதிரி திரும்பி பார்க்குறது, என்ன நம்ம இருந்தாலும் திரும்பி பார்த்துட்டு வர்றாரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னா கொஞ்சம் தூரம் போச்சு. திருப்பி இந்த கொஞ்ச நேரம் திருப்பி ஆச்சு. திருப்பி நான் வந்துருந்தார். 3 தடவை திருப்பி பார்த்துட்டு அந்த அம்மா கேட்குது, என்னையே திருப்பி பின்னாடி வர்றேன்னு கேட்டான். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், அவங்க சொன்னாராம், உன் மேலே எனக்கு ஆசை வந்துடுச்சு, அதனால் உன்னை அடையன்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொன்ன உடனே இந்த அம்மா கூலாக எதுக்குன்னது அழகாம சொல்லிச்சு, நீங்கள் இமாம் ஜமாத்தோட 40 நாள் தொழுதுட்டு அப்புறம் வாங்க, உங்கள் ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன்ட்டான். சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இமாம் ஜமாத்தை விடாமல் தொழுதாலாம், 5 நேரத்துக்கு தொழுதாலாம், சுண்ணத்து எல்லாம் தொழுதான் சொல்கிறான். தொழுதுட்டு ஒரு 20-20 நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி யதார்த்தமாக அவர் பார்க்க வேண்டிய தெருவில் பார்க்க வேண்டியச்சு. எப்படி இருக்கீங்க? சரி, நீ அண்ணி போல முகத்தை முடிக்கக்கூடாது அப்படின்னு ஏங்க 40 நாள் பண்ணி வரேன்னு சொன்னீங்க, கூடவே கூடாது. என்னை அல்லாஹ் என்ற இந்த இமாம் ஜமாத்தின் மூலமாக இந்த அருப்பான செயலுடன் தடுத்து விட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய இந்த பேணிக்கையாக தொழுகும்போது இந்த கெட்ட எண்ணங்கள் நமக்கு வர்றதில்லை. பொதுவாக நம்ம சொல்லுவோம், அதாவது ஆண்பாக சொல்லுவாங்க, இந்த நஃப்ஸ் இருக்குதே இது ஒரு ஹைவே ரோடு மாதிரி, எல்லா சைத்தானும் உள்ளே வந்து போகும், கெட்டது வரும், நல்லது வரும், அதாவது எல்லாமே வரதான் செய்யும். ஆனால் ஒரு மனிதன் 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுதால் கெட்ட எண்ணங்கள் வரும், ஒரு செகண்டில் படிக்கிறோம், அப்படிங்கிறோம், நிலைத்திருக்காது. ஆனால் தொழுகை இல்லாத ஒரு மனிதனுடைய நிலை எப்படின்னாக்க கெட்டது வரும், ஆனால் அது நிலைத்து அவன்கிட்ட இருக்கு, அப்படி இருக்கும். தொழும்போது அது எண்ணத்தில் இருப்பான், சாதாரண எண்ணத்தில் இருப்பான், இந்த இது நடக்கணுமே, செய்யணுமே, இப்படி செய்யணுமே, துரோகம் பண்ணணுமே, கெட்டது வேணுமே, காசு வேணுமே அப்படின்னு என்ன ஒரு நல்லது வராது அவனுக்கு. ஆக ஒரு தொழுகை இருக்குது, எப்படி தொழுகணும் அதையும் சொல்ல கொடுக்கப்படுது. நிலையில் நிற்கும் பொழுது நம்முடைய கைகள் எங்கே கட்டணும்? தொப்புளுக்கு கீழே கட்டணும். ஏன்னா ஆடை உடிச்சிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை, ஆடை உடிச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் என்னுடைய மானத்தை மறைப்பதற்காக என்னை கையை வைத்து மறைக்கிறேன் என்ற எண்ணத்தோடு அந்த கை கட்டணுமா. நிகழ்ச்சி என்ன, என்னுடைய பார்வை எங்கே சஜிதா செய்கிறத பார்க்கணும், இங்கிட்டவங்க பார்க்கக்கூடாது, யார் பார்க்கக்கூடாது. ஒரு பெரியார் கிதாப் எழுதியிருக்காரு, தொழுகும்போது யார் மேலே பார்க்குறாங்களோ அவர் தொழுகக்கூடாதுன்னு எழுதியிருக்காரு. அது யாருக்குனாக்க அல்லாஹ் நெருக்கமாக நம்மளுக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் இல்லை. சாதாரண நம்மளை போல ஆளும் செய்கிறது தொழுகை போட்டுவேன், யாராவது ஒன்றே தலைவர் ஒரு பார்க்க வருது, நம்மளே பார்க்க போகுது. இது சாதாரண மக்களுக்கு கூடி போயிடும். ஆனால் அல்லாஹ்வை நெருங்கணும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பேர் எழுதி பார்க்கக்கூடாது. இதில் நிலையில் இருக்கும்போது அங்கேயும் பார்க்கணும், என்ன ஓதணுமோ அந்த ஓதனுடைய அர்த்தம் தெரியுதான்னு பார்க்கணும், இல்லைன்னா அது ஓதணும், அவ்வளோதான். இந்த இப்படி வந்தால் கழிச்சு அவனுக்கு ஓர்மை கிடைப்பதற்கு வழி கிடைக்கும்ங்கிறாங்க. நிலையில் இருக்கும் எங்கே வைக்கலாம், தன்னுடைய சஜிதா எடுத்து பார்க்கணும். ருக்கு எப்படி தொழில் செய்யணும் அப்படின்ட்டாக்க 2 முழங்காலையும் 2 கையால் இறுக்கம் பிடிச்சிருக்காங்க. இனி வந்து ஸ்டெண்டாக நேரம் அடிக்கணும். எப்படி எப்படி கொடுக்கணும்னாக்க முதுகில் ஒரு தேங்காயை உரிச்ச தேங்காய் வச்சாக்கா அதில் உருளு கீழே விழக்கூடாது, அந்தளவு நிற்கணும். அப்படியே அந்த மாதிரி ஒரு சமமாக இருக்கணும். உன்னுடைய பித்தற்றும் உன்னுடைய முன்னுண்டான பாதையும் ஒரே அமைப்பில் இருக்கணுமா, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணுமா. அது எக்ஸசைஸ் மாதிரி அது அப்படி ருக்குவில் அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அப்படிங்கிறது என்ன மாதிரி நிலைக்கு வரணும். நிலைக்கு வந்து சஜிதா எடுத்து பார்க்கணும்.
ருக்குல இருக்கும் பொழுது தன்னுடைய கலந்த கால்களை பார்க்கலாம். சஜிதா செய்ய முன்னாடி உள்ள பார்க்கலாம், வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. நம்ம நிலைக்கு வந்தது பின்னாடி அதை சஜிதா செய்து பார்க்கலாம். அப்புறம் சஜிதா போகணும். சஜிதா எப்படி செய்யணும்? 2 கைகளையும் நல்லா ஊண்டணும். 2 கை ஊண்டி 2 கைக்கு மத்தியில் தான் தன்னுடைய தலையை வைக்கணும். சஜிதா செய்யணும். எப்படி சஜிதா செய்யணுண்டாக்க, இந்த காதை அறுத்து போட்டால் அந்த முன்னாடி அதனுடைய கையிலே விழுகணும். அந்த மாதிரி அமைப்பில் சஜிதா செய்யணும். 1. 2வது என்னன்னாக்க, சஜிதா இப்படி கையை இப்படி பிரித்து வைக்கக்கூடாது. அடுத்த இடைஞ்சி விட்டாகும். நிறைய பேர் சொல்லும்போது தப்பி எடுக்கலாம், பிடிச்சிக்கிறாங்க, அதில் இப்படி வைக்கிறாங்க. இது அடுத்து எழுந்துருவாது. அவர் சார் எழுந்து இப்படி பார்த்து அப்படி மெதுவாக அவர் செய்கிறார். பக்கத்தில் உள்ளவர் என்ன செய்ய தெரியல, என்ன இவன் மோட்டாசாக இருக்கிறாரு, இவர் கையை பிடிச்சிக்கிறாரு, ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, கை மோதனா வலிக்குது நமக்கு. அந்த மாதிரி உட்காந்துக்க நேரம் உட்காந்துக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. சஜிதா செய்யும் பொழுது தன்னுடைய இந்த விழாபரத்திலையும் இந்த இந்த போமும் அதாவது குரங்கையும் ஒன்று சேரக்கூடாது. 1. 2வது தன்னுடைய முதுகோட தன்னுடைய வயிறோட நிலவை தொடை ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சஜிதா செய்யணும். பெண்களுக்கு இது நேர் மாற்றம். பெண்கள் என்ன செய்யணும்? தன்னுடைய தொடையோட தன்னுடைய அல்லது அடி வைத்து சேர்த்துக்கணும். இந்த கையை ஒன்று சேர்த்துக்கணும், குடங்கையோட கை சேர்த்துக்கணும். இப்படி தான் சஜிதா செய்யணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தன்னை எல்லாம் மறைக்கக்கூடிய ஒன்று இல்லாதவங்களுக்கு அதனால் அப்படி செய்யணும். அவங்க செய்யணும். நம்ம எப்படி விழாப்புறத்தோடு நம்முடைய குழந்தையை வெளியே கொண்டு வந்துடணும், நம்முடைய உட்காந்து செய்யணும் பண்ணணும். அப்போ சஜிதா எங்கே பார்க்கணும் அப்படின்னாக்கா மூக்கை பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. நீங்கள் நம்ம செய்கிறோமா பண்ணணும். நம்ம சஜிதாவில் அத்தையாத எப்படி உட்காரலாம், அத்தையாக முதல்ல அங்கே மடியத்தையும் பார்க்கணும், வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பில் நல்ல கையை ஊண்டி எந்திரிக்கிறது, சஜிதாவில் கையை ஊண்டி நல்லா சஜிதா செய்கிறது, ருக்குல இருக்கும்போது நல்லா முழங்கால இறுக்கமாக பிடிக்கிறது, இவைகள்லாம் நம்மளுடைய ஒரு எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி ஒன்று அமைப்பு உண்டாகும். அதுன்னு சொன்னாங்க, தொழுகும் போதும் எக்ஸசைஸ் தான். எப்போ? இந்த முறைப்படி செஞ்சால் தான். இந்த முறையை மாற்றினோம் கிடையாது. ஆக அந்த மாதிரி அமைப்பில் ஒரு பேணிக்கையோட அதாவது தொழும்போது அந்த உதிர்ச்சி என்ன செய்யணும்? துவா ஓதணும். எல்லாம் துவா ஓதணும். எல்லா கைகளும் துவா இருக்குது, ஆமாம் எல்லாம் துவா இருக்குது, எல்லா துவா ஓதணும். அந்த முகத்தை கொண்டு என்ன ஓதணும்? அல்லாம பையில் வஜிகி ஏம தபியந்து உஜுவிக்க உஜுவாது. ஆமாம் அம்மா அல்லாம பையில் வஜிகி நூறி ஆரிஃபத்துக்குன்னு சொல்லலாம். நாம் எவங்க தபியந்து உஜு அவுலியாயிக்க உன்னை அவுலியாக்களுக்கு எப்படி நீ பிரகாசமாக கம்மலாக்குவையோ அதே போன்று என்னுடைய முகத்தை பிரகாசமாக்க வைப்பாயாக அப்படிங்கிற துவா அப்படி ஓதணும். வலகைக்கும் போது அல்லாஹ் இன்னி ஆயத்தினி கிதாபி பி யமீனி ஹஸ்தா செய்யலாம் அப்படி ஓதணும். அது உதிர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. இப்போ சொல்ல முடியும் படிக்கிறது. அது ஓதும் போது ஆட்டோமேட்டிக்காக தான் வந்துடும் மனசுக்குள்ள. வலதுக்கும் போது அது யாரெல்லாம் வலதுகையில் பற்றொலை கொடுப்பாயாகன்னு சொல்லணும். எதுக்கு வந்து எல்லாம் இடதுகளுக்கு கொடுக்காத, முதுப்பினால் கொடுக்காத அப்படிங்கும்போது துவா ஓதணும். இந்த மாதிரிலாம் நம்ம ஒவ்வொன்றையும் முறைப்பராறு செஞ்சு நம்ம தொழுதுன்னு சொன்னால் அந்த தொழுகையே நம்மளை அருவருப்பான மானக்கேடான செயலை விட்டு நம்மளை பாதுகாக்கும். இல்லை அப்படின்னாக்க ஏதோ நாலுனாக்கா இது யார் தொழுகை? முனாஃபி தொழுகை தான். அது இதான் காமு குசாலா எனக்கு நான் சோம்பேறி பிடிப்பான் காலை இப்படி மீண்டும் பார்ப்பான், தொழுகையில் பார்ப்பான், யார் பார்க்கணுன்னாக்க நைசிச்சு போயிடும். நீங்கள் நிறைய பேர் என்ன செய்யலாங்க, ஃபர்து முடிஞ்ச உடனே சுன்னு தொழுகாமல் இருந்துச்சு ஓடி போயிடுறாங்க நிறைய பேர். அதனால் யார் இந்த முனாஃபிக்கள் எப்படி சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்களோ அதுக்கு பாடவுள்ள அர்த்தம். ஆமாம், நான் சொல்லலை, எல்லாம் கித்தப்படி சொல்லுவாங்க எல்லாமே. அப்போ நம்ம என்ன முறையாக செய்யக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். சரி, சல்லல்லாஹு என்ன சொல்லி காத்தீங்களா? அஸ்ஸலாத்து மிஅராஜுல் மூமின்ங்கிறாங்க. தொழுகை இருக்குதே ஒவ்வொரு மூமினுக்கும் மிஅராஜை போன்று. எப்படி மிஅராஜ் இரவில் போய் அல்லாஹ்வை ஸல்லல்லாஹு சந்தித்தாங்களோ அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தொழுகையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் கருத்தை. அந்த நிலைமை செய்கிறோமா?
கேட்டால் சொல்கிறாங்க, அஜத்து தொழுகும் போது எல்லா சைத்தான் உள்ளுக்குள்ளே வர்றான், எல்லா பிரச்சனையும் மனசுக்கு வருது, ஓடுது. அதெல்லாம் நம்ம முறையாக என்ன செய்யல, முறையாக ஓதுனா அது வரது செய்யும், வராமல் இருக்க முடியாது, வரது செய்யும். ஆனால் அதை முடியெடுப்பதுக்கு ஒரு போராட்டம். என்ன செய்யணுனாக்கா முறையாக ஓதுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை ஒரு என்னால் ஓர்மையை தொழுக முடியலையேன்னு கவலைப்படுறது அதே ஓர்மை தான். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஓர்மை என்ன தொழுக முடியலையேன்னு கவலைப்பட்டால் அது ஓர்மை தான். ஒழுங்காக முறையில் தொழுக முடியும் அப்படின்னு நினச்சி தொழுகான அதெல்லாம் என்ன முடியும், ஓர்மை இல்லை பரவாயில்ல அப்படின்னு தொழுதா அது தொழுகையாகாது. ஒரு கவலை நம்மகிட்ட வந்துடணும். நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன், என்னை அறியாமல் இப்படி வருது, யாருதா இதுக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே, இதுக்கு மாற்று இருக்குதா, பெரியார்கிட்ட கேட்குறோம், உலமாக்கிட்ட கேட்குறோம், எல்லாத்தையும் கேட்குறோம், கவலைப்படுறோம். இந்த கவலைப்படுவதே அவனுக்கு ஓர்மைக்கு உண்டான வழிகளை அல்லாஹ் சீக்கிரமாக ஏற்படுத்தி கொடுப்பான்னு அர்த்தம். 2 அவுலியாக்கள் ஒன்று சேர்ந்தாங்களாம். சேர்ந்து என்னதாங்களாம், மன ஓர்மையாக நீங்கள் தொழுதிட்டாக்க என்னுடைய துண்ணை உங்களை அன்பாக தண்டிட்டாராம். குளிர்காலம் அதில் உயர்தரமான ஒரு இது அது போர்வை தண்டிட்டாராம். சரி அப்படின்னு தொழுகிறாராம். தொழுதுகிட்டே இருந்தாராம், அழகாக நிம்மதியாக தொழுதாராம், ஓர்மை தொழுதாராம். கடைசியில் அத்தையத்தில் இருக்கும்போது அந்த துண்டுடைய நிறை என்ன அப்படிங்கிற லேசாக என்ன வந்துருச்சான். தொழுது முடிச்சுன்னு அவர் சொன்னாரா, ஒழுங்காக தொழுதே இருந்த கடைசியில் அத்தையத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு எண்ணம் யார் கேட்டாலாம். ஆமாம், அப்போ அவன் துண்டு இல்லை போ, அது அன்னைக்குள்ள முடியாண்டாலாம். இப்போ இந்த மாதிரி அவுலியாக்களுடைய நிலைகளையே மாற்றுது என்னது எண்ணங்கள். எப்பயாவது ஒரு தடவை வரும் அதுவும், ஆனால் அதை வருவது தப்பு தான், என்னால் சகிக்க முடியலையே என்னை கவலைப்படுறது இருக்குதே, அதான் உரிமை. அந்த அவுலியாக்களுக்கு அப்படிலாம் ஏற்பட்டுச்சு. அப்படிலாம் உண்டால்தான் அந்த தொழுகையாக இருக்க முடியும். தவிர இல்லை தொழுகை இல்லை. எப்பேற்பட்ட ஆளுகளையும் தொழிலாளியாக மாற்ற என்ன செய்யணும். ஒரு மனிதர் என்ன செய்யறான், ஒரு பெண்ணை பின்னுவதே போனாராம். போனவுடனே அப்போ அந்த அம்மா கிடைச்சா எதுக்கு பின்னுவதே வர்றேன்னு கேட்டான். இல்லை உன் ஆசையாக இருக்குது. என்ன ஆசையாக இருக்குது, உன் கண்ணை பார்த்து எனக்கு ஆசையாக வந்துருச்சு. உடனே அந்த மாதிரி உள்ளே போய் கண்ணை நோண்டி கையில் கொடுத்துருச்சான். ஒரு அலறி எழுந்து பயந்து போய் இந்த கண்ணில் ஆசையை கேட்டு கண்ணை பிச்சு கொடுத்துருச்சே, தம்மா நிலைமை என்ன அப்படின்னு அழுது பெரிய வழியில் மாட்டார் அவர். இப்படிலாம் இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒருத்தரை வழியிலாக்கிறதுக்கு இப்படிலாம் வழி செய்கிறான். நான் அஜ்மீர் போயிருந்தேன் ஒரு தடவை. போயிருக்கும்போது அந்த அஜ்மீருடைய வாசலில் தலைவாசலில் நுழையும் போது ஒருத்தர் பெரிய ஈட்டி மாதிரி உள்ள வச்சுட்டான். ஒரு ஆள் பெரிய பச்சை உட ஊற்றிக்காரு, தலைப்பை கட்டிக்காரு. பாருங்கள், ஐயோ ஹரே பாய் மேலே தேக்கோ வேறு ஆணுக்கு மையா அப்படி நிக்காத்தாக உண்டார். கண்ணை வெளியாக்குங்கிறாரு. சொல்ல கண்ணை அப்படி வெளியே காட்டுறாரு. இந்த பார் காட்டார். காட்டி போட்டு சொல்கிறாரு, थोड़ी देर के बाद बात देखो मेरा आन को उसी जगह मत रखूँगा, सही हो जाएगा. அப்படி வேறு வச்சாரு. சரியா போச்சு. இது எப்படிங்க, இது சாத்தியப்படுமா? யோசிச்சு பார்க்குறோம். ஆனால் கண்ணூட பார்த்தே அதை அந்த நிகழ்ச்சியை பார்த்து அசல் நேரம் அப்படியே போனேன். இப்போ இல்லை, 3 சஃபருக்கு முன்னாடி ஒரு தடவை போகும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ இந்த கேரளாக்காரங்களாம் இந்த சிரிச்சவங்களா எல்லாம் இரவு நேரத்தில் எல்லா இடங்களும் உதவி செய்துட்டு ஜோஸில் என்ன செய்வாங்களாம், திகிர் செய்வாங்களாம். திகிர் செய்யும் போதே சார் ஒருத்தருடைய தலையை வெட்டி வச்சுருவாங்க முன்னாடி கொஞ்ச நேரம் வரைக்கும். அப்புறம் செய்வாங்க தூக்கி தலை வச்சுருவாங்களாம், சரியாக போயிருமா. இவையெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு எப்படின்னாக்க இறைவன் பக்கம் தன்னை முழுமையாக ஒப்படைக்கும் பொழுது தான் இது ஏற்படும். இறை மீது முழுமையாக ஒப்படைக்கிறதுக்கு முதல் படித்தலைன்னா தொழுகை தான். தொழுகையில் நம்மகிட்ட சரியாக இருந்து சொன்னால் மேலே போவதற்கு உண்டான வழிகளை அல்லாஹ் லேசாகி கொடுத்துருவான். தொழுகையில் ஓர்மையாக இருக்கணும்னு கவலையோடு நம்ம இருந்தோம்னு சொன்னால் இவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் வழியை லேசாக்கிடுவான். சொல்லாங்க இல்லையா, அது தலையில் தானது காலில் உள்ளது பெரிய அம்பு குத்திருச்சு, எடுக்க முடியல, கடுமையான வலிக்குது. அவங்க சொன்னாங்க, நான் தொழுகும் போது அதை எடுத்துருங்கன்னாங்க. அவங்க தொழுதாங்க, தொழும்போது அசையில் எல்லாம் உணர்த்தினாங்க, அப்படியே எடுத்தாங்க. அதனால மருந்து தடவிட்டாங்க. தொழுப்புன்னு கேட்டாங்க, எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அதெல்லாம் எப்படி எடுத்தாலும் தெரியல. ஏன்? தன்னை அறியாமல் மெய்மறந்து அல்லாஹ்வோடு இணைந்து விட்டார்கள் அவர்கள்.
அதனால் அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம தொழுகை பாருங்கள். நம்ம தரீகாவில் இருக்கிறோம் இந்தாக்க நம்முடைய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தொழுகையை எந்த காரணத்தை கொண்டு விடுவது கிளம்பியதில்லை. அவா நான் நைட்டு பூரா உட்காந்து அமல் செஞ்சேன், காலைல அசம் தூங்கிட்டேன், என்ன செய்கிறது? இது ஏற்றுக்க முடியாத விஷயம், யாராலும் ஏற்றுக்க முடியாது. என்ன காரணம் சொல்லு, ஏற பூரா வீட்டு வேலையை பார்த்துட்டே இருந்தேன், சுபத்தில் தூங்கிட்டேன், ஏற்றுக்க முடியாது. நேரத்தை ஒதுக்கிறதே நம்ம தான், சூழ்நிலை உண்டாக்குறது நம்ம தான். இதுக்கு மாற்றமாக நடந்தோம்னாக்க நம்ம தான் குற்றவாளி. தொழுகைக்கு மட்டும் அந்த அளவுக்கு நிபந்தனை இருக்குது. எல்லா நேரத்தையும் தொழுகணும். பயணத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அதே ஊரில் இருந்தாலும் சரி தொழுகணும். நிறைய பேர் சஃபருக்குள்ளே போனால் தொழுகிறது இல்லை, அப்புறம் சேர்த்து தொழுதுக்கொள்ளலாம். ஏன் தனியாக போகிறீங்க, எந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு போய் நடக்க தொழுகலாம் அப்படின்னு அங்கே எழுதி தொழுக போங்க. என்ன போகுது அப்படின்னா அர்ஜென்ட் என்ன இருக்குது? ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, எதுவுமே அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்த நியமத்து நமக்கு இருக்குது. அல்லாது அல்லாஹ் எங்கேயும் போகாது. அது நாம் இந்த நேரத்தில் இப்படி போகணும். சரி 10 மணிக்கு சந்திக்கின்றா என்ன செய்யணும்? ரொம்ப முன்னாடி பெறப்படுங்க, அப்போ தான் அந்த முடியும். கரெக்டாக நெருக்கமான நேரத்துக்கு போகிறது இல்லை, 1 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படி சொல்கிறது. அந்த 1 மணி நேரத்துக்கு போயிடலான்னு சொல்கிறது வார்த்தை நல்லா இருக்குது, ஆனால் 1 மணி போக முடியாது. நிறைய பேர் செய்கிறாங்க, இங்கே திண்டுக்கல் தானே சும்மா ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே தொழுக நேரம் சொல்லுறதுல இருக்குது. ஆனால் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகணும்ல, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கேருந்து போய் அங்கே இறங்கி போகணும்ல, அதெல்லாம் இல்லாமல் யார் பார்க்குறது? அதெல்லாம் விட்டுருவாங்க. இங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாங்க. இங்கே அரை மணி நேரம், அங்கே அரை மணி நேரம், சரி 3 மணி நேரம் ஆகுது மொத்தத்துக்கு. ஆனால் ஒரு 2 மணி நேரம் நேரத்தை குறை சொல்கிறாங்க, அது நஷ்டத்தை உண்டாக்கிடும். கூட சொல்லு, தப்பு இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் சாத்திய எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிறதுக்குண்டான நேரங்கள் இவ்வளோ ஆகுதுன்னு நினச்சி நீதி செஞ்சு பெறப்படு தொழில் இன்னத்தில் வச்சு. நாம் இங்கே வந்த புதுசில், சேலத்துக்கு வந்த புதுசில் எந்த ஊரில் போனால் எப்படி தொழுக முடியுங்கிறத தப்லீகான கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு போவேன். கரூர் போனால் ஒரு ஹோட்டலில் பேக்கரி கடையில் சாப்பிடலாம், தொழுவோம். அப்படி இல்லையா என்ன செய்கிறது? பஸ் ஸ்டாண்ட்லேயே பாத்ரூமில் போய் ஒரு 5 ரூபா கொடுத்து குடிக்க போகிற மாதிரி போய் உதவி செய்துட்டு வந்து நியூஸ் பேப்பர் வாங்கி கீழே விரித்து அது மேலே துண்டை விரித்து தொழுதல் பள்ளியாசல் பஸ் ஸ்டாண்ட் தொழுது வர்றது. ஏன் என்ன குறைஞ்சி போச்சு? தொழுதா என்ன நம்மளை பார்த்து 4 பேர் பார்ப்பான், 5 ரூபா பாரு தொழுவ, 2 பேர் கிண்டல் பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். 2 பேராவது அதை பார்த்து தீபாசிப்பாங்க, இப்படி செய்யலாம் நல்லது அப்படின்வாங்க. சிலர்கள் இந்துக்களாக என்ன செய்வாங்க, பரவாயில்ல பார்த்து அவங்க பிள்ளை இருக்கிறாங்க, இதுதான உண்மையான மார்க்கம் அப்படி விளங்கக்கூடிய வாட்டர் எல்லாம் கொடுத்துருவான். இப்போ தொழுகையில் அந்த நேரத்தை ஈரோடு போனோம், ஊரில் அந்த காலத்து பள்ளியாசல் செய்கிறது ஒரு மரக்கடை இருக்குது, அங்கே தொழுகணும். இப்படி எங்கே போனாலும் எங்கே தொழுகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சஃபரில் போனால் ரொம்ப லேசு. அதாவது எப்போ தொழுகணும்னு முடிவு செஞ்சால் அப்படி செய்யணும், பார்த்துக்கலாம் அப்படின்னா முடியாது. அதனால் தொழுகை அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பழக்கங்கள் யாருக்கு வருதோ அவர்களுக்கு அல்லாஹ் பதவிகளை உயர்வு பதவி கொடுப்பான். எப்படி முறையில் இல்லா தரானு அந்த மாதிரி அவளை தேர்ந்தெடுப்பாங்களோ அதை தொழுகிறானா பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒருவன் தான் மனிதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவான் என்ற அடிப்படையில் அவர் செய்வாங்க, பதவி கொடுப்பான். அதனால் தொழுகுங்கிறது சாதாரண விஷயங்கள் அல்ல, அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை இருக்குதே மூமின்களுடைய மிஅராஜ். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜில் கொஞ்சமாக மேலே போய் ரசீலில் அல்லாஹ்ட்ட போனோடனே கேட்டாங்களே, அல்லாஹ் என்ன கொண்டு வந்தேங்கிறான், எனக்கு என்ன கொண்டு வந்தேங்கிறான். என்ன சொன்னாங்க? அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸலவாத்து வத்தய்யிபாத்து அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்ம தொழுகை நிலையிலிருந்து ருக்குக்கு சுஜூதுக்கு திருப்பி நிலைக்கு கடைசியில் அத்தையாத்தை உட்காரும்போது அல்லாஹ் நெருக்கிறது. இது யார் கிடைக்கும்? யார் தொழுகையாக தொழுகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த எண்ணம் வரும். எப்படி தொழுன்னு சொன்னாங்க? அன் தாபுதுல்லாஹ் கன்னக தராவு, அவனை நீர் பார்ப்பதை போன்று நீ வணங்க வேண்டும். அது உன்னால் அந்த தகுதி உனக்கு இல்லையா?
அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னு நிலையில் தொழுகணும். நீ எல்லம் தக்குன் தராகு ஃபைன்னஹு யராக்க, நீ அவனை பார்க்கவில்லையானால் அவன் ஒன்றை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு வணங்குன்னு சொல்கிறான். இப்போ இந்த நிலை வந்தால் தான் அவனுடைய நிலை, ருக்கு, சுஜூது எல்லாமே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அது ஏற்படுத்தும். அப்படி நெருக்கத்தை ஏற்படுத்திட்டு சொன்னா அது அத்தியாயத்துக்கு போகும்போது தான் அந்த எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் வரும், எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படிங்கும்போது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, என்னுடைய உடலால் வணக்கங்களும் பொருளாலான வணக்கங்களும் பொருளாலும் உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள், ஒன்று தொழுகை, இன்னொன்று நோன்பு, இன்னொன்று ஜக்காத்து, ஹஜ். இந்த எல்லா வணக்கங்களும் யாரெல்லாம் உனக்குத்தான் அப்படின்ட்டு சொல்லலாம் சொன்னாங்க. சொன்னவொடனே அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹ் சொன்னான். இப்படி சொன்ன உடனே அல்லாஹ் சந்தோஷம் நபியும் சலாம் விட்டாதான் ரசூலுல்லாஹி நினைச்சாங்க, அப்போ நம்மளை விடலை, வாலா இபாதில்லாஹி சாலிஹீன், அல்லாஹ் ஒட்டி நல்ல அடியாளுக்கு சேர்த்துக்கிட்டான், அல்லாஹ்கிட்ட அதை சேர்த்துக்கிட்டான். இதை சொன்ன உடனேயே மலக்குமார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துர் ரசூல். மலக்குமாரா சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவன் தான், நபி வந்து அல்லாஹ் தூதர் என்பதாக சாட்சின்னு அம்மா சொன்னாங்க. இந்த அமைப்பு எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்க நம்முடைய தொழுகையாக இருந்தால் தான் கிடைக்கும், இல்லை கிடைக்காது. அதனால் அல்லாஹ்வை நாம் தொழுவதை போன்று தொழணும். பயன்கள் நம்ம அல்லாஹ்வை தொழுவதை போன்று நம்ம தொழுவுனாக்க அல்லாஹ் எல்லாரும் கொடுத்துருவான். சரி, அப்படி செய்யலாங்களா? அல்லாஹ் நம்முடைய கபூல் செய்வானாக. ஒரு மனிதனுடைய 5 கடமைகளில் முதல் கடமை என்ன? கலிமாவாக இருந்தாலும் கூட அது உள்ளத்தில் உண்டான உள்ளது, ஆனால் வெளிப்படையான உள்ளது தொழுகை தான். தொழுகை தான் முக்கியத்துவம். தொழுகையில் என்ன சொன்னாங்க? ஹதீஸ் என்ன சொல்லுது? அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை தான் மார்க்கத்துடைய தூண். அசல் தூணது தொழுகை தான். அமன் அகாமஹா, அந்த தூணை யார் நிலைநாட்டுகின்றார்களோ ஃபக்கத் அகாமத்தீன், அவர் மார்க்கத்தை நிலைநாட்டி விட்டார். அமன் ஹதமஹா, அந்த தூணை யார் இடித்து தகர்த்துவிடுகிறார்களோ ஃபக்கத் ஹதமத்தீன், மார்க்கத்தை அவர் இடித்து விட்டார் சொல்கிறார். அப்போ ஒரு கட்டத்தினுடைய அசல் தூண் என்னக்க நடுவக்கூடிய ஒரு தூள் தான், அதே தொழுகை. அந்த தொழுகை சரியாக இருந்தால் இவர்கிட்ட எல்லாமே சரியாக வந்து அர்த்தம். அது சரியானாக்க எதுவுமே சரியாக இருக்காதுன்னு அர்த்தம். அதனால் நம்மளுடைய ஷரியத்திலும் சரி தரிக்கத்திலும் சரி எல்லாத்திலும் சரி அசல் இதுதான். அதாவது ஆனிபாவோட நம்முடைய ஷேகம் அவர்களோட இல்லைன்னாக்க எல்லாம் இமாம் ஜமாஅத்தோடு தொழுவாங்க. மற்ற அதை பற்றி பேச தயாராக இல்லை. நம்முடைய அமைப்பில் வந்து இஸ்தியாவுடைய தரீக்காவுடைய எல்லாருமே என்னன்னாக்க சரியாக தொழுகையில் இருக்கணும்னு அர்த்தம். நம்முடைய ஆனிபாவோட போய் கேட்டாங்க, நீங்கள் அவுளியாங்களுக்கு என்ன அடையாளம்னாங்க? சொன்னாலாம் 80 வயசு தாண்டிடுச்சு, இந்த வயசில் நின்று இமாம் ஜமாத்தோடு தக்பீர் ஜமாத் தூர்றனே, இது ஒரு முஜிசா இல்லையா, கராமத்து இல்லையா கேட்டாங்களாம். அதான் அந்த வயசுலேயும் அவங்க பள்ளியாசலுக்கு வருவாங்க, இந்த ஓதுரெண்டு இமாம் ஜமாத்தை தருவாங்க. அதே பாணி தான் நம்மளுடைய பாபாஜி அவர்களுக்கும். அதே ரசூலுல்லாஹ் ஆனிபா எப்படி தொழுவாங்களோ, எந்த நிற்பாங்களோ அதே தான் அவங்க நின்று தொழுவாங்க. அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். இருந்தால் தான் என்ன செய்யும், அந்த அசலை தாண்டி மேலே போக முடியும். அசலுவா சாபித்துன்னு ஃபரவா இசமா அல்லா கூட சொல்லியிருக்கான். அதனுடைய அசல் அஸ்திவாரிலேருந்து பூமியில் இருக்குது, அதனுடைய அதனுடைய மேலே வானத்துக்கு போகுது, மேலே போயிட்டே இருக்கும், மாட்டுக்கு உயர்வாக போயிட்டே இருக்கும். மேலே உயர்வாக போகணுன்னாக்கா என்ன, இங்கே அசலை பிடிச்சாதான், அசல் விட்டோம்னாக்க மேலே போக முடியாது. ஆக நம்ம என்ன செய்யணும், தொழுகையில் வந்து ரொம்ப பேணிக்கையாக இருக்கணும், வராயத்தாக இருக்கணும், நல்ல விஷயங்களோடு நம்ம அல்லாஹோடு தொடர்போடு இருக்கணும். எங்கே போனாலும் சரி தொழுகை நேரம் வந்தால் தொழுகை போகணுங்கிற எண்ணம் உள்ளத்தில் முழுமையாக இருந்து விட்டால் நம்மளை அங்கே வீட்டில் இருக்க விடாது. தொழுகை போ, ஏன் உட்காந்துருக்க, பா சொல்ல போகிறாங்க, போ சீக்கிரம் போ அப்படின்ட்டு அப்படியே உள்ளம் தூண்டிக்கிட்டே இருக்கும். போகிற வரைக்கும் போடாது. நீ கரத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அல்லது என்ன செய்யுது, நீ பிறருக்கு சொல்லிக்கொண்டே இருங்க. அதாவது அதன் மூலமாக அவன் பார்ப்பான், என்ன துருப்பு பிறகு இருக்காரு அப்படிங்கிற என்ன வந்துடும், அப்படி துரு போயிடலாம்.
இப்படி பல வகையில் வந்து தொழுகைக்கு தூண்டக்கூடிய வஸ்துக்கள் நம்மகிட்ட இருக்குது. சில சமயங்களில் பார்க்குறோம், படுத்துருப்போம், தொழில் டைமாக இருக்கும், யாரோ வந்து தட்டி எழுப்பு மாதிரி இருக்கும். அவன் அதை முடிச்சு பார்த்தா யாருக்க மாட்டாங்க. இது என்னது? இவன்கிட்ட வந்து அந்த பேணிக்கையாக தொழுகணுங்கிற எண்ணமும் ஆக்கமும் துடிப்பு இருந்ததுனால தான் அதுதான் அந்த அமைப்பை எழுதி கொடுத்துக்கலாம். கடவுள் கொண்டு பல பார்த்துருக்கோம். எனக்கெல்லாம் பல தடவை ஏற்பட்டுருக்குது. தட்டுவாங்க, நல்லா வேகமாக தட்டுவாங்க, எதிரியா அம்மாங்க பார்த்தா யாருக்க மாட்டேன் பக்கத்தில். சரி, அல்லாஹ் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு கொடுத்துட்டான் தொழுவோம். ஏன்னா அசலும் தூங்குவோம், அல்லாஹ் தூங்க விட மாட்டான். ஏன்? அவன் பக்கம் நாம் திரும்பினால் அல்லாஹ் நம்ம பக்கம் திரும்பிடுறான். அவன் பக்கம் நான் எனக்கு ஒரு காலம் தான், அவன் ரெண்டு பக்கம் 2 காலிக்கிறான். இப்படி வரக்கூடிய அமைப்புகள் நம்முடைய உள்ளத்தில் வந்து ஒரு ஆர்வம் துடிப்பு வந்தாங்க, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாம் தொழுகைக்கு போயிடுவோம். அந்த தொழுகை தான் ஒரு மனிதனுடைய அஸ்திவாரம், அசல். அது சரியானால் எல்லாமே சரியாயிடும். சில பல சரிசிக்கலாமா? 5 நேரம் தொழுகையில் வந்து இமாம் ஜமாத் தொழுகலாமா? அல்லாஹ் உங்களையும் என்னையும் கபூல் செய்வானாக. உங்களை மாற்றியா நானும் எல்லோரும் அப்படி தோல் மாற்றியான். ஆனால் எல்லாம் சின்ன சரியாயிடும். சரியானாக்கா அல்லாஹ் நம்மளே கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ். இப்போ ஸலவாத் ஆரம்பம். ஓமுலூர் திக்ர் மஜ்லிஸ், ஓமுலூர் திக்ர் மஜ்லிஸ்.